ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுவலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மூணு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி கூடயே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், பேஸ்ட்டு மாதிரி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இதோட சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த தக்காளி பேஸ்ட்டு கலங்கி வர மாதிரி. நம்ம சௌமிஸ் கிச்சனோட குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்புக்கு, சாம்பாருக்கு, காய்கறிகளுக்கு இதுக்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 3/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விடுங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். தேங்காய் உங்களோட ஆப்ஷன் தான். தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் ஒரு மூடி திருவி கொட்டிக்கலாம். இல்லைன்னா சும்மாவே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. இப்போ மல்லித்தழை தூவிடலாம். கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. மல்லித்தழை தூவி கிளறி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சௌமிஸ் கிச்சனில் ஒரிஜினல் சுத்தமான பசு நெய் கிடைக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எல்லோ ஷேடில் இருக்குதுன்ட்டு. குருணையாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்பட்டாலும் ஒரிஜினல் பசு நெய் வாங்கிக்கலாங்க. நம்மக்கிட்ட மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி தரேங்க. சத்து மாவு ரெடி பண்ணி தரேங்க. சிறுதானிய தோசை மாவு, இட்லி பொடி, மிளகாய் தூளுங்க, குழம்பு பொடி, சாம்பார் பொடிங்க, தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, முருங்கை சூப் பொடி, பொன்னாங்கண்ணி கீரை பொடிங்க, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கீரை சாதம் பொடிங்க, எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்ன பொருள் தேவைனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்றலாம். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.